அட வண்டி எல்லாம் வீட்டுல தான் இருக்கு. அப்போ 2 பேரும் வீட்டுல தான் இருக்காங்களா? போனை பண்ண அப்புறம் எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறான்? நம்ம இப்ப உள்ள போனா சிவபூஜையில கரடி புந்த கடங்கா போயிட்டோம்னு சொல்லி திட்டுவானோ? பரவாயில்ல போவோம். நான் போக சொன்னா என்ன அப்படியே தனியா விட்டுட்டு போயிருவியா நீ? பொண்டாட்டிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கேன்னு என்னமாவது பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கூட என் பேபி மாவுக்கு இவ்வளவு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தது இல்ல. இவன் பண்ற அளப்புற பெரிய அளப்பறையா இருக்கு. பெரிய காதல் மன்னன் நினப்பு. போனை பண்ணா வேற எடுக்க மாட்டேங்கிறான். தங்கச்சிமா பிறந்த நாள் அன்னைக்குதான் ஆபீஸ் அவ பேரோட ஓபன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ண சொன்னான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவன் இன்னைக்கு தானே கூப்பிட்டு வரேன்னு சொன்னான். போனை பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கான். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு இவன் மேல இருக்க கொலை வெறியில இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி ரூம் கதை உடச்சிட்டு உள்ள போயிட வேண்டியதுதான். டேய் மச்சான், வீட்டுல இருக்கியா இல்லையாடா? கதவை உடச்சிட்டு உள்ள வரப்பான் பாரு. போன பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. இது சரிப்பட்டு வராது. இந்த வாரம் இரு. டேய் சந்தோஷ், என்னடா ஆச்சு? டேய் ஏன்டா இப்படி உட்கார்ந்துருக்க? என்ன ஆச்சு? இது என்னடா கையில ரத்தம்? ஏன்டா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. அம்மா தங்கச்சி எங்க? நீ புதுசா ஓபன் பண்ற ஆபீஸ்க்கு கூட ஷாலினி பேர் தானே வைக்கணும்னு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு போனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தானே பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னா வருவான் அங்க நின்னுட்டு போன் அடிச்சா நீ போனை எடுக்க மாட்டேன்றா நேர்ல வந்தேன். என்னடா ஆச்சு? தங்கச்சிங்கடா? ஷாலினி என்ன விட்டு போயிட்டாடா. என்னடா சொல்ற? என்ன நடந்தது? ஷாலினி போனாளா இல்ல போக சொன்னிட்டியா? நான் தான்டா போக சொன்னேன். என்னடா நடந்தது? முழுசா சொல்லி தொலை. உனக்கு அறிவு இருக்காடா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு என்ன விருப்பமோ அதான் போக சொல்லிட்டேன். என்னது? அவ விருப்பத்தையாவது அவ நிறைவேற்றிக்கிட்டு தாண்டா அனுப்பி வச்சேன். அவளுக்கு என்ன விருப்பம்னு நீ அவகிட்ட முழுசா கேட்டியா? எதுக்குடா கேட்கணும்? அவளுக்கு என்ன விருப்பமோ அதை நான் பண்ணியிருக்கேன். நீ இதுல தலையிடாத. நீங்க எல்லா விஷயத்திலையும் நிதானமா முடிவெடுப்ப, எல்லாத்தையும் கரெக்டா முடிவெடுப்ப. அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. பாரு எந்திரி. பைத்தியம் மாதிரி தேவையில்லாம பண்ணாதடா. இப்ப அவ மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை வெளியே அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சாலினி கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. என் கூட வா. இப்பவே சாலினியை பார்த்து பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். வேண்டாம் மச்சான், விடு. சந்தோஷ், நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா. என் கூட வா, சொன்னா கேளு. சாலினி கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிரும். இதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. நீ இடத்த காலி பண்ணு, கிளம்பு. நான் எதுக்கிட்ட போனோம்? உன்னை போக சொன்னேன். இப்ப கிளம்புறியா இல்லையா? உன்னால இப்ப என் கூட வர முடியுமா முடியாதா? முடியாது. இப்ப மட்டும் நீ என் கூட வரலன்னு வை, உன் கூட ஒருத்தன் விமல்னு இருந்தன்றதே மறக்க வேண்டி இருக்கும். நீ சொன்னா புரிஞ்சுக்கடா, போடா. அப்படி என்னடா பிடிவாதம் உனக்கு? நீ தான் என் நண்பனானே எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. ஏன் நீ இப்படி மாறிட்ட? இனிமே நீ என் முகத்துல கூட முழிக்காத. இனிமே நானும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். சாரி மச்சான். சாலினி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்டா. அவ அன்பு எனக்கு சொந்தம் இல்ல. சொன்னா உனக்கு புரியாது. அவளும் போயிட்டா, நீயும் போயிட்ட. என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உள்ள வரலாமா? இல்ல உன் மாப்பிள்ள கூட தான் வரணும்பியா? இப்பவே சொல்லிரு. நான் இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுறேன் எங்கேயாவது. ஏனா இப்படிலாம் பேசுற? உள்ளவா. சந்தோஷம். ஏன் தான் இந்த பிள்ளை இவ்வளோ பிடிவாதமா இருக்காளோ தெரியல. வேக வேகமா ரூமுக்கு போறாள. போய் என்ன ஏதுன்னு கேட்போம். ஏய் சாலினி, கதவை திறடி. அம்மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுமா? ஏய் சொன்ன கேளடி, எனக்கு பயமா இருக்கு. கதவை திற கொஞ்சம். நான் இப்போதைக்கு கதவை திறக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் என்ன தனியா இருந்து அலையாவது விடு. ஆள்னிக்கு இன்னைக்கு ஒரே சர்ப்ரைஸ் தான் போ. இன்னைக்கு அவளுக்காக ஓபன் பண்ண ஆபீஸை பார்த்தானா இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவா. பரவாயில்ல, அன்னை சாலினிக்காக இவ்வளோ பண்றாரு. கமலி, கமலி எங்க இருக்க? ஐயோ, இவர் வந்துட்டார் போல இருக்கே. கடை ஓபன் பண்றதுக்கு நம்ம லேட் பண்றோம்னு சொல்லி திட்ட போறாரு. சீக்கிரமா கிளம்புவோம். அந்த 2 மினிட்ஸ் இந்த ரெடி ஆயிட்டேன். இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு சந்தோஷ் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா கமலி? என்னங்க, அதான் சொல்லிட்டு தானே போனீங்க. சாலினிக்காண்டி சந்தோஷ் ஆபீஸ்லாம் புதுசா ஓபன் பண்ணிருக்கான்னு. சர்ப்ரைஸா ஓபன் பண்றதுக்கு தானே கூப்பிட போறேன்னு போனீங்க. என்னாச்சு? நல்லா ஓபன் பண்ணா போ. ஏங்க என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? சந்தோஷ் சாலினியை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டான். சாலினி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதனால நானும் சந்தோஷ் கிட்ட இனிமே உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தீங்க? வேற சண்டை போடாம ஏதோ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சாலினி விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டானோ. என்னங்க சொல்றீங்க? ஆமா, என்னென்னமோ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதனால கடுப்பாச்சு. சரி வாடா போய் சாலினி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வரலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்றான். அதனால என்னையும் போன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட என்ன ஏதுன்னு முழுசா பேசினா தானே என்ன பிரச்சனைனே தெரியும். எதுவும் பேச விட்டு இருக்க மாட்டான். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். எங்க வாங்க, அப்ப நம்ம சாலினியை நேரடியா போய் பார்த்து பேசி என்ன ஏதுன்னு கேட்போம். அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துவாங்க. அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் அவளுக்காக ஆபீஸ்ல ஓபன் பண்ணணும்னு பண்ணிட்டு கடைசியில் இப்படி ஆயிருச்சு. ஆமா, வா முதல் சாலினி வீட்டுக்கு கிளம்பலாம். அந்த வாரங்க போவோம். இந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கணும்னு பார்த்தா எங்கே போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. ஊரில் இருந்து வந்திருக்கோமே, வர நேரத்தில் வீட்டில் இருக்கணும்னு தெரியாண்டாம அந்த பிள்ளைகளுக்கு போன பண்ண அந்த வாரம் கட் பண்ணி விடுதுவேன்.
உன் விட்டு பிள்ளையில அட்டனாவது பண்ணிச்சு போனேன். என் மோனுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கானே. சரி அவன் வீட்டில் இருந்தான்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு போவான்னு பார்த்தேன். வேற பஸ்க்கு காத்து கிடந்துல போகணும். இருந்தால் வருவானா, சரி கூப்பிட்டு பார்ப்போன்னு பார்த்தேன். இன்னைக்கு வேற என் மருமகளுக்கு பிறந்த நாள். எப்படி அவன் லீவு போட்டீங்க வெளியே எங்கேயும் போயிருப்பாவன்னு நினைக்கிறேன்றோம். அதனால தான் ஃபோனை எதுவும் எடுக்க மாட்டேங்கானே நம்ம தெரியல. ஓ அப்போ இருக்க எங்கேயாவது வெளியே போயிருப்பாவே. சரி சின்ன சிறுசுல தனியாக இருந்துட்டு போட்டுட்டு தான் நானும் கோயிலுக்குள்ளன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். மைனியை வந்துட்டீங்களா? அம்மா அம்மா எங்களுக்கு திருப்பதியிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்த? திருப்பதியிலேருந்து என்ன வாங்கிட்டு வருவாவே? அந்த லட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் அந்த கம்பு பையில் இருக்கு பேர், எடுத்து எல்லாருக்கும் கொடு. அடப்போ அம்மா, வேற ஒன்றும் வாங்கிட்டு வரலையா நீ எனக்கு? கோயிலுக்கு போன இடத்துல இருந்து பிரசாதம் நல்லா வாங்கிட்டு வருவாவே, வேற என்ன வாங்கிட்டு வரணும் உனக்கு? போம்மா நீ வேஸ்ட். அம்மா சார்மதி எங்க அப்படி போயிட்டு வந்திய? அவ்வளோ நான் இந்த பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டியா? அப்படி எங்கடே போனிய? அது ஒன்றும் இல்லை மைனி, இந்த எங்கள் அக்கா மோசம் சாலினி இருக்கல்ல, அவ்வளோதான் பார்க்கலான்னு போனோம். அதில் போகிறதுக்கு முன்னாடி லட்சுமி அக்காவும் 10 நாள் ஆச்சுன்னா அதில் ஒரு ரெட்டு போயிட்டு வருவோமா நினச்சிக்கிட்டு அங்கே போனேன். ஐயா சார்மதி, என் மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல என் மகன் எங்கேயும் வெளியே கூட்டு போயிருந்திருப்பான். அதனால வீட்டில் ஆள் இருந்திருக்காதே. அட நீங்கள் வேற மைனி, எங்கள் வீட்டுக்குள்ளே குவாச்சிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா போல இருக்கு. இந்த சாலினி இதுவா சரணியா போயிட்டு வந்துட்டு சாலினி அக்கா குவாச்சிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாவேன்னு சொன்னா. என்ன சொல்ற சார்மதி? ஆமா மைனி, அது 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. நானும் அவளுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்க. இங்கே அக்காவுக்கு போட்டேன், நான் இப்போதான் வீட்டுக்கு வந்தான்னு சொன்னாவே. சரி என்ன ஏதுன்னு பொறுமையாக கேட்டு சொல்லுங்க, நான் அப்புறம் வாரேன்னு சொல்லிட்டு போன வச்சேன். சந்தோஷ் வீட்டில் என்ன பண்ணுறான்? நான் வேற வீட்டுக்கு போல, வேற அந்த பையட்ட போய் நம்ம என்னத்து கேட்க? நம்மட்டு பிள்ளைகிட்ட தானே எதுனாலும் கேட்க முடியும்னு நினச்சிக்கிட்டு வேற நாங்கள் போல மைனி. ஐயே என் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே, அவன் போன வேற எடுக்க மாட்டேங்கானே. இல்லை சரணு, நீயாவது ஒருட்டு போய் பார்க்க கூடாதால உங்க அண்ணனே? இல்ல பெரியமா, நானும் வேற வந்துட்டேன். என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எல்லாம் நீயாவது போய் அண்ணனை என்ன ஏதுன்னு போய் பார்க்க கூடாதால? எம்மா அங்கே நடந்த பிரச்சனையில எங்களுக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரியலம்மா. அதனால தான் வேற நாங்கள் நேரம் வந்துட்டு வீட்டுக்கு. நீ வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிக்கிடலாம்னு. ஐயோ ரமணி, எனக்கு பயமா இருக்கு ரமணி, கை காலெல்லாம் நடுங்குது. 2 பேருக்கும் என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு தெரியலையே. இதுவே பிரியப்படாதுன்னு தானே நான் கோயிலுக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆவாதுக்கா, நம்ம என்ன இவன் சரணை கூட்டிட்டு வண்டியில 2 பேரும் போவோம் வா. சரி ரமணி. இல்லை சரணை வண்டி எடு வா போவோம். சார்பதி கொஞ்சம் பிள்ளைல பார்த்துக்க, நான் இப்போ வந்துடுறேன். சரி மைனி. அம்மா நான் வேணா அக்கா வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அக்கா பேசிட்டு வரட்டுமா? ஃபோன் பண்ணா அக்கா ஃபோன் எடுக்க முடியாத சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாவ. அதனால ஃபோன்லையும் பேச முடியல. ஆமா, ரூமை பூட்டிக்கிட்டு அவ அழுதுகிட்டு திறக்கவே மாட்டேங்கலாம். அங்கேயும் அவ பயந்துகிட்டு தான் இருக்கா, என்ன செய்யன்னு தெரியாம. என்ன பிரச்சனை 2 பேருக்கும் தெரியலையே. நீ அப்புறம் பொறுமையா உங்க அக்காட்ட பேசி பாரு. அவ என்கிட்ட சொல்றதோட உங்கள்கிட்ட தான் எதுனாலும் சொல்லுவா. சரிம்மா, நான் அப்புறம் பேசி பார்க்கேன். ஏலே சங்கரே. சொல்லுங்க பாஸ். என்னல நல்ல தூக்கமா? ஆமா பாஸ், நமக்கு வேற என்ன வேலை? நல்லா சாப்பிட்டு மரத்தடியில கடந்து படுத்து நல்லா தூங்கணும், அவ்வளவுதானே. சொர்க்க மாதிரி இருக்கு பாஸ். இவ்வளவு நாள் நம்ம இப்படி ஒரு வேலையை தேடிட்டு ஜம்முன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தோம்னா இப்படி நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல. ஏய் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காதடா. இப்படியே இங்கே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ? ஆமா பாஸ், வேற என்ன? நேரத்துக்கு ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடியும், சாப்பாடு கிடைக்குது, நல்லா சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குறோம், வேற எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணும், திருடணும், வாங்கணும், ஒரு பதட்டத்திலே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை, நம்மளை நம்பி ஒரு வேலை இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, வயிறு நிறையா, நிம்மதியான தூக்கம். இதுக்கு மேலே வேற என்ன பாஸ் வேணும்? தங்குறதுக்கு ஒரு இடம் யார் தருவா இப்படியெல்லாம்? ஏன் ஜெயிலில் நம்ம தங்குறதுக்கு நிம்மதியாக இடம் இல்லையோ பாஸ்? அது குருவியை கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்ட மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறத விட இப்படி சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியுமா பாஸ்? அதெல்லாம் மறுபடியும் என்னாலலாம் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது. என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? இவன் நம்ம பிளானுக்கு ஒத்து வர மாட்டான் போல இருக்க. இவன் இப்படி மாறிட்டானே. என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? இல்லை இன்னைக்கு முதலாளியம்மா எங்கேயோ போகிறதா சொன்னாங்கல்ல? ஆமாம் பாஸ், அதனால தானே சாப்பாடெல்லாம் முன்னாடியே தந்து விட்டுட்டாங்க. அப்போ வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? அவங்க பொண்ணு சின்ன முதலாளியம்மா வீட்டில் இருப்பாங்க பாஸ். ஓஹோ, அந்த பிள்ளை மட்டும் இருக்குமோ? என்ன பாஸ் என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறேனா? நான் யோசிச்சதை சொன்னா நீ திட்டுவ. என்ன பாஸ் மறுபடியும் எதுவும் கை வைக்க போறீங்களா? டேய், நான் நகையை கொள்ளடிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாஸ், நான் அதை பற்றி தான் கேட்குறேன். நகையை எதுவும் திருடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? வேண்டாம் பாஸ், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது. நமக்கு சோறு போட்ட தெய்வம், நம்மளை நம்பி வேலையை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. டேய் சும்மா கடடா, இந்த ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு இங்கனையெல்லாம் என்னால் கிடக்க முடியாது. ஒரு பல்க் அமௌண்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டு எங்கன்னா செட்டில் ஆயிடணும் பாஸ். நம்ம திருடிட்டு போய் நிம்மதியாக இருக்க முடியாது பாஸ். எங்கன்னா போய் மாட்டிக்கிடுவோம், அதுக்கப்புறம் ஜெயிலில் கிடந்து கஷ்டப்படணும். அது இதுக்கு எவ்வளவோ தேவையில்லாம் பாஸ். சொன்னா கேளுங்க. டேய் சும்மா இருடா, உனக்கு சொன்னா புரியாது. நான் இன்னைக்கு போய் நான் அந்த வீட்டில் திருடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் வீட்டால் வேற எங்கேயோ தலைவர் வெளியே போயிருக்காருன்னு வர 2 நாள் ஆகுன மாதிரி இருந்தது. அதனால் அந்த அம்மாவும் வெளியே போயிருச்சு, அந்த பிள்ளை மட்டும்தான் இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது பேச்சை கொடுத்து வீட்டுக்குள்ளே போனான்னு வை, கையை காலை கட்டி போட்டுட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு நம்ம வேண்டிய பொருளை சுருட்டிட்டு ஓடிடலாம். எப்படி ஐடியா பாஸ்? இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கிட மாட்டேன். நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இது எனக்கு தெரிஞ்சு விசப்பரிச்ச மாதிரி தோணுது. டேய் நீ வரலன்னா போ, நான் போப்புறேன். நான் இன்னைக்கு திருட தான் போகிறேன், நீ வரலன்னா போ. ஆனால்
நான் அங்கேருந்து திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டாலும் உன்னையே தான் பிடிச்சி அடிச்சு கேட்பாங்க. அப்போ எனக்கு தெரியாது. நீயே என் கூட வந்துட்டேன்னா தப்பிச்ச. நீயே முடிவு பண்ணிக்க. அதுக்கு மேலே உன் விருப்பம். நான் வாரேன். அட என்ன நம்ம பாசி இப்படி சொல்லிட்டு போறாரு? இவரை திருட விடக்கூடாது. எப்படின்னா இவரை நிப்பாட்டணும். இவர் திருடினார்னா கண்டிப்பாக நம்மளும் மாட்டுவோம். அப்புறம் நமக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்காது. ஏன்டா நம்ம பாசுக்கு புத்தி இப்படி போகுதோ தெரியல. அவரை எப்படியாவது பேசி நிப்பாட்டுவோம். லட்சுமி அக்கா கடன்னு கொஞ்ச நேரத்துல பாய முனைஞ்சு சுருட்டி கட்டியாச்சே. ஆமா, வேற ஓலை அங்கனையும் இங்கனையும் கிடந்து காஞ்சிட்டு அடக்கம். வேற மறுபடியும் அதாவது தண்ணி தொளிச்சு கிடந்து பதம் பார்த்துலாம் கிடந்து முனைச்சிட்டு அடக்கம் இல்லாதுல்ல. அதான் கையில அப்படியே இருந்த நேரத்தில் அப்படியே குறைந்து அப்படியே முனைஞ்சு பேசிக்கிட்டே முடிச்சிடலாமன்னு முடிச்சிட்டேன். சரி, வேற என்னடா? நீங்களும் துணி எடுக்க போறேன், நீ எல்லாம் போலையா? எங்க வீட்டுக்காரு நீ போ, யார் கூட போவியோ பார்த்து போயிட்டு வா, அவங்க கூட்டாளியோ கூட போயிட்டு வான்னு காசை கொடுத்துட்டாரு. உமா தான் இன்னைக்கு வீட்டுக்காரோட போறா துணி எடுக்க. நீங்களும் எல்லாரும் வாரதா இருந்தா நானும் காசை வாங்கிட்டு உங்களோட கூட வந்துடுவேன். இல்லைன்னா நான் எங்கள் வீட்டுக்காரோட தான் போனோம். இல்லைன்னா அவர் ஐயா அம்மையை விட்டுட்டு போயிடுவார். அது கூட போனாருன்னு வைங்களா, அது அது மொபலுக்கு பேரனுக்கு மருமோனுக்குன்னு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு நடக்கும். என் புருஷனை ஆண்டியாக்கி தெருவில் நடுத்தருவில் நிற்க வச்சிடான். அதனால தான் நான் அவர் கூட போகிறதா இருந்தேன்னா நம்ம அவர் கூட போய் எடுத்துகிட்டு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த பொம்பளையை கூப்பிட்டு தனியாக போய் எடுத்துகிட்டு நடப்பாரு. கூட போனோம்னா என் மாமியாருக்கும் சேர்த்து நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. அதனால போகலான்னு இருக்கேன். நீங்களாம் என் வாரியெல்லாம் எப்படி? நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனாடா. 4 முடி வாரணிச்சு எப்போ போறீங்களா சொல்லுங்க போவோன்னு. அப்படியே பரவாயில்லையே. சரி, அப்போ அவ்வளோ போய் பார்த்து பத்திரமா போயிட்டு எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் தீபாவளிக்கு புது துணி உடுப்பாவே. நீங்களும் மட்டும் உங்க வீட்டில் மட்டும் எல்லாரும் பழைய துணி உடுப்பீங்களோ? பழைய துணி என்ன பழைய துணி? அந்த காலத்துல எல்லாம் என்ன புதுசு புதுசாவே எடுத்துட்டு நடந்தாவே. இருக்க துணியை தானே கட்டுவாவே. அது மாதிரி நினைச்சு கட்டிட்டு போக வேண்டியதுதான். ஒரு நாள் குத்துக்காது என்ன ஆட்டன்னு கேட்கேன். பிள்ளைகளுக்காக அப்பாட்ட சொல்லி ஒரு 4 வெடியை மட்டும் வாங்கி கொடுங்க. பிள்ளைகள் இந்த ராத்திரி நேரத்தில் அந்த மத்தாப்பு குழவானோ இந்த கொலை கொளுத்திட்டு எல்லாம் கடக்கட்டுன்ட்டு 2 அது மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிடணும். லட்சு அப்படி பண்ணாதீங்க லட்சு. வாங்க அப்படியே துணிமணிலாம் எடுத்துட்டு பட்டாசு கட்டாசுலாம் எடுத்துட்டு வாங்கிட்டு வருவோம். ஐயா, முறுக்கு அதிரசெல்லாம் சுடணும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீங்களே போயிட்டாங்க. ஆமா, தீபாவளிக்கு புது துணி கொடுக்காண்டாவே. பலகாரம் இப்போ ரொம்ப முக்கியம். ஆமால, வேற 4 பேர் நம்ம வீட்டுக்கு ஏதாவது கொண்டு வருவாவே. வேற நம்ம வெறுங்கையோடய அனுப்ப முடியும்? நம்மளும் செஞ்சதை வீட்டில் செஞ்சதை கொடுத்து விட்டா தானே அது நமக்கு மரியாதை. அதனால அதுக்காண்டியாவது ஏதாவது முறுக்கும் அதிரசமும் செஞ்சிடணும். பத்துக்க ஐயா, மறந்தே விட்டுமுறேன். காலையில அரிசி ஊற போட்டு வச்சிருந்தேன். அதை காய போடணும்னு இருந்தேனே. இப்பெல்லாம் வர 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 எல்லாம் மறந்து போயிருது. சோனியே சந்தியா, அண்ணா எங்க அடுப்பாங்கரையில அரிசி பச்சை ஊற போட்டிருப்பேன் பாரு, அதை எடுத்துட்டு வாங்களா? அப்போட வியாட்டி துணி ஒன்று இருக்கும் பாரு, புது வியாட்டி. அங்கே மிஷின்ல தான் எடுத்து போட்டு வச்சிருந்தேன் காய போடியதுக்கு. அதையும் எடுத்துட்டு வா, என்ன காய போடட்டும். எக்கு பலகாரம்லாம் நீங்க கடையிலே கூட வாங்கி கொடுத்துக்கிடலாம். வாங்க துணி எடுக்க எங்க கூட சும்மா ஆயினும் வாங்க. நாங்க உங்களுக்கு ஏதாவது எடுத்து தாரோம். வர்ற உமாவாது எழுக்க முடியாமலாம் நான் வேண்டான்னு சொல்லல. அது என்னத்துக்கு ஒரு 150 ரூபாய்க்கு தான் பூஜை செலவு வேணும்னாலும் 150 ரூபாய்க்கு கூட எடுக்கலாமே. என்னத்துக்கு போட்டுன்னு தான் வேண்டாங்க. சரி, உங்களுக்கு வேண்டாம்னா பிள்ளைகளுக்கு வேண்டாம்னா சொல்லுவீங்க. ஏமாண்டா, அரிசி நல்லா ஊறிவே இருக்கு. இதுல தனியா பாத்திரத்திலையும் மேல வச்சு வச்சிருக்க. ஆமா ஆமா, கொண்டா. அதில் வியாட்டி கடந்து மாதிரி மிஷின்ல அதையும் எடுத்துட்டு வா. அதை போட்டாதானே காயப்பட முடியும். எப்படில சோனி, உனக்கு தீபாவளிக்கு துணி வேண்டாமா? ஏன்னா சும்மா இருக்கவள ஏன் நோண்டியா? சும்மா இருங்கக்கா, இப்ப பதில் வரும் பாருங்க. எப்படில உனக்கு துணி வேணும்ல தீபாவளிக்கு? உங்க அம்மாட்ட கேட்கலையா நீ? ஆமா, உங்க அப்பாட்ட கேட்டீங்களா இல்லையா? கேட்கலத்தே. எங்க அம்மைக்கு பயந்து. எங்க அம்மா இந்த தீபாவளிக்கு துணி கேட்கப்படாதுன்னு அப்பப்ப சாடமடையா திட்டிட்டே இருந்தவனால நாங்க கேட்கவே இல்லை. ஏலா, அதான் வீட்டுல துணி கிடக்கல. அவ்வளவு துணியும் கொண்டு போய் கொளுத்த வேலை செய்யணும்ப்பா. எம்மா, எவ்வளவு துணி இருந்தாலும் தீபாவளிக்கு இந்த வருஷம் எடுக்கலல்ல. அப்பனா கடக்க துணியெல்லாம் கொண்டு போய் கொளுத்திருங்க. எடுப்போம். பொங்கலுக்கு போகி வரும்ல, அப்ப கொளுத்திக்கிடலாம். கொழுப்பை பத்தி அவளுக்கு பூ மாதிரி சின்ன பொண்ணு எல்லாரும் துணி எடுக்காவ தீபாவளிக்கு. நீ தான் எங்களுக்கு வாங்கியே தர மாட்டுக்கா. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி துணி வேணும்னு அடம் பிடிங்க பிள்ளைகளா, அப்பதான் உங்க அம்மா எடுத்துருவாவ. உங்க அம்மாட்ட கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த லட்சுமி அக்கா வர வர அரை மண்டல் ஆயிருச்சு. அது அப்படிதான் பண்ணோம். நீங்க உங்க அப்பாட்ட கேளுங்க. எங்க அம்மா அடிச்சு சொல்லாம எங்க அப்பாட்ட கேட்டோன்னா வேற எங்க அப்பாவையும் எங்க அம்மா திட்டுவா. அதுக்கு தான் நாங்க அப்பாட்ட கேட்கல. ஆமாலா, அப்படியே நீங்களும் எங்களும் எனக்கு இப்படியே பயந்துருவியல்ல. ஆமா, உனக்கு பயந்து போய் தான் நாங்க அப்பாட்ட கேட்காம இருக்கோம். வேற நீ எங்களையும் திட்டுவ, அப்பையும் சேர்த்து திட்டுவ. அப்புறம் அப்பா திடீர்னு குறைச்சிக்கிட்டு குடிச்சிட்டு வந்துருவாரு. 2 சண்டை போடுவிய. எதுக்கு சண்டை போட்டு நம்மளால தீபாவளி அப்ப பிரச்சனை வேண்டாமான்னு நாங்க என் பாட்டுக்கு இருக்கோம். பாத்தியலக்கா பிள்ளைகள் எவ்வளவு பொறுப்பா இருக்குன்னு. இப்படிப்பட்ட பொறுப்பான பிள்ளைகளுக்கு நீங்க எடுத்து கொடுக்காண்டாமா? அதானே. அட, நீங்களும் 2 பேரும் சும்மா இருங்களா? சும்மா இருக்க அவளை ஏற்றி விடுதுங்க. ஏன்ட்டெல்லாம் 10 பைசா கிடையாதம்மா. நானும் துணி எடுக்கிறதுக்கு அப்பாட்ட வேணா கேட்டா அப்பா எடுத்துக்கிட்டுன்னு காசை கொடுத்தா அவ்வளோ போட்டோம். எனக்கு தெரியாது. போன வருஷம் அவர் படுத்திய பாட்டுக்கே தீபாவளின்னு இனிமே துணிமணியே எடுக்கப்படாதுன்னு முடிவெடுத்ததை நான் கடையில இருந்து இந்த பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு வந்தேன்.
மறுபடியும் போயிட்டு அந்த மனுஷன் தீபாவளிக்கு பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும் காசு தாங்கன்னா அவர்கிட்ட போய் நிற்க எனக்கு மனம் இல்லை. அவரா எடுத்து கொடுத்தா பிள்ளைகளும் போட்டுக்கிட்டோம். நானும் போய் கேட்க மாட்டேன். ஏமா அப்பா அப்பாட்ட நாங்க கேட்டா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க அப்பன்ட்ட கேட்டு நீங்க எடுத்து தந்தா எடுத்துக்கிடுங்க, எனக்கு தெரியாது. நான் என்ன போய் கேட்க மாட்டேன் அவர்கிட்ட. ஐ ஜாலி அப்பனா நான் கேட்கேன் அப்பாட்ட. ஓ அப்போ போய் கேளு, என்னமோ பண்ணு. அந்த மனுஷன் உங்க அம்மாட்ட போய் கேளு, என்கிட்ட ஏன் கேட்காம பாரு. அப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி உங்க பிள்ளைகளை எழுப்பி போட்டுக்கிட்டு இருக்கிய. உங்ககிட்ட கேட்டா உங்க அப்பன்ட்ட கேளுங்கிறது, உங்க அப்பன்ட்ட கேட்டா அம்மாட்ட போய் கேளுன்னு மாத்தி மாத்தி. அப்ப அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு, முடிவு நீங்க தான் எடுக்கணும். எனக்கு இந்த விஷயத்துல கோவமா போன தடவை தீபாவளிக்கு அவர் படுத்தின பாடு தெரியும்ல உனக்கு. அப்புறம் எப்படி என்னத்த மனசுல வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்க சொல்லியா? காசுல நம்மகிட்ட தான் தாராரு, இருந்தாலும் எனக்கு ஒரு கோவம் பத்துக்க. எக்க அதே நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதுனா உங்கள் கையில் தானே காசு இருக்குது, நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதுனா இதுக்கு எதுக்கு உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும்? என்னத்துக்கு எடுத்தான்னு வந்து நின்றுட்டாருன்னு என்ன பண்ண? நல்ல பிள்ளைகளுக்கு கேக்கு எடுத்து கொடு லட்சுமின்னு சொன்னாவே எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் லட்சுமிக்கு அன்னைக்கு ரொம்ப ஓவர் தான் பத்துக்கிடுங்க. உனக்கு தெரியாதுல உமா அந்த மனசனை பத்தி. நீங்க சொல்லி அளவுக்குலாம் தண்டை பண்ணியன்னே ரொம்ப மோசம் கிடையாது என்ன? அவளுக்கு தான் தெரியும் வீட்டுக்காரனை பத்தி. ஐயம்மா அப்பா துணி எடுத்துக்க சொல்லிட்டாரு. அம்மாட்ட தான் காசு கொடுத்துருக்கேன்னா எடுத்துக்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன் கேட்கியன்னு கேட்காரு. அப்படியே சொன்னாரு. ஆமா என்ன துணி வேணுமோ பிடிச்ச துணியை பார்த்து எடுத்துக்கிடுங்க, வேடி நான் கூட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்ச கடையில எங்கேயோ கூட்டு போறாராம். போட்டு போட்டு இப்போ அந்த வேட்டி துணியை எடுத்துட்டு வா, இந்த அரிசியை காய போட. சரிம்மா. அவ்வளோதான், துணி எடுக்க பர்மிஷன் வாங்கியாச்சு. அப்போ அவ்வளோரும் துணி எடுக்க போகிறோம், அப்படிதானே லட்சுமி அக்கா? சரி அப்போ எல்லாரும் போகும்போது கூப்பிடுங்க, இவ்வளோ கூப்பிட்டுட்டு வாரேன். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. எவன்ல அது வெடிய கொண்டு படுத்துக்கிட்டு இருக்கவன் காதுக்குள்ள கொண்டு போடியது வந்தனா அத்துட்டு விட்டுருவாம்மா. வார இருங்கள வந்தனா துளைச்சு கட்டி விடுவாம்மா. ஏ புஷ்பம், என் மருமவளை பார்த்த? ஓ மருமவளா? அவன் எங்க வர போறா? இந்த கழுத காலங்கத்தாலே வெடிகிடியெல்லாம் தூக்கிக்கிட்டு எந்தலையும் போச்சு. பழைய வெடியை காய வைக்க போறேன்னு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வெடியை காய வைக்க போறாளா ஓ மருமவா இந்த மழைக்குள்ளையா? இப்பதான் லேசா வெயில தலைய தூக்குது, அதுக்குள்ள ஓ மருமவா அதை கொண்டு போய் காய வைக்கணும் போயிட்டாளாக்கா. எப்ப மறுபடியும் கூறாப்பு தட்ட மழை பெய்யுன்னே தெரியாது. அந்த அறிவுகிட்ட கும்பிட்ட எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல, அதான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே? ஆமா அது என்ன கையில முருங்கக்கா எங்க உள்ளது? விலை கொடுத்து காசு கொடுத்தா வாங்கினா முனியம்மா 10 ரூபாய்க்கு 4 காயின்னு சொல்லி தந்தா, அந்த காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன், அதை போட்டு கறி வைக்கலான்னு. நீ இப்பதான் உலையில அரிசி போட போறியா? முறுக்கு சுடணும், அதுக்குதான் அரிசி எடுத்துட்டு இருக்கேன். என் உளுந்து கிழந்தெல்லாம் பார்த்து எடுத்து ஊறப்பட்டு எடுத்து அரைக்கணும், அதுதான் முறுக்கு சுட முடியும். நீ பலகாரம் செய்வியா இல்ல வெளியே உமாவன் கடையில வாங்கி தருவானா? அவன் வெளியே வாங்குவோன்னு தான் சொல்லிட்டாடாப்பா. இருந்தாலும் நம்ம கையில செய்யலன்னா அது எப்படி தீபாவளி ஆகும்? வீட்டுல ஒரு 2-3 ஸ்வீட்டாவது செய்யாண்டாமா பலகாரம் என்ன பண்ணலாம். ஆனாலும் நான் எப்படியும் செய்வேன் பத்துக்க. ஆமா ஆமா இப்ப உள்ள அடுப்புல நிக்க மாச்சப்பட்டு பிரியங்காரன் வாங்கிடா நீரியாளுவேன். அதனால எவ்வளவும் கடையில வாங்கலான்னு பாக்குவேன். அதான் மாமருமவளும் வெளியே தான் வாங்குவாளோன்னு நினைச்சிட்டேன் வீட்டுக்காரன்ட்ட சொல்லி. இல்ல நான் எப்படியும் 4 பொருள் செஞ்சிருவேன் பத்துக்கிடுங்க. சரி நிறைய வேலை கிடக்கு, அப்புறம் பாப்போம். இன்னும் வீடு கீடு ஒன்னும் சுத்தம் பண்ணல. சரி போய் பாரு. எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது, இதுல வச்சோன்னா நல்லா காஞ்சிரும். அட பியாதி எடுப்பா, எவா விட்டு கூரையில ஏறி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா? மண்டைக்கு வழி இல்லாம வந்து இங்க கிடக்க போல இருக்க. ஏன் பெரிய பொண்ணு? எத்தே நீங்க என்னங்க? ஏலா நான் வரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீ இங்க கூரை மேல ஏறி என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அட பார்த்தா தெரியல, குருட்டு அத்தை. போன வருஷம் வெடி எல்லாம் கொஞ்சம் அந்த மலையில குவாந்த மாதிரி இருக்கு, அதான் லேசா வெயில் அடிச்சதான் காய வைக்கிறதுக்குங்க வந்தேன். ஆமா வெடிய காய வைக்க இடம் இல்லாதவங்க அடுத்தவ விட்டு கூரையில கொண்டு வந்து காய வச்சிருக்கல்ல. ஏன் முவை மாளிகை கணக்கு அங்க வீட்டை கட்டி போட்டு வச்சிருக்கா, அதுல உனக்கு மாடியில காய போடுறதுக்கு இடம் இல்லையா? எத்தே மாடி தர சில்லுன்னு இருக்கும், அது சூடாக நேரம் ஆகும், அதனால தான் கூரையில் கொண்டு வந்து காய போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டப்புன்னு காஞ்சிரும் கூரை வெயிலில். அடிக்க வெயிலுக்கு கூரையே பற்றிக்கிட்டு திக்குன்னு எரியிற மாதிரி சூடெல்லாம் ஆகும், அதனால தான் டக்குன்னு இங்கே காய போட்டு எடுத்துடலான்னு இங்கே வந்தேன். ஆமா அப்பதானே ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள வெடிய போட அது வெடி மருந்து வந்து நங்கப்பட்டு இது அவ்வளவும் பொசுக்குன்னா அந்த கூரையோட கூரையை அவ்வளோத்தையும் ஒரு வீட்டு பொருளையும் தூக்கி எரிச்சு போட்டுட்டு போனாதானே நல்லா இருக்கும் உனக்கு. அதுக்கு தானே இங்க வந்து காயப்பட்டிருக்கா. ஐயோ எத்தே என்ன வார்த்தை சொல்லிட்டியே, நான் ஒரு கூரையை கொளுத்துவேனா? நீ ஒரு கூரையை கொளுத்த மண்டலா ஒரு ஊரையே கொளுத்துவா. ஒழுங்கு மரியாதையா அவ்வளோத்தையும் பறக்கிட்டு கீழே வாங்கிடு சொல்லிட்டேம்மா. எத்தே சும்மா இறங்கத்தே, நான் காஞ்சதை நானே தூக்கிட்டு கீழே இறங்கிடுவேன். திடீர்னு மழைகளை வந்துட்டு என்ன பண்ணுறது, அவ்வளோத்தையும் பறக்கிட்டு மறுபடியும் ஓடாண்டாம்மா.
எலியும் எலி புழுக்கையும் இருந்து அப்படியே ஒண்ணா இருந்து காய்ங்க. நான் போறேன். ஏ பெரிய பொண்ணு சீதா பண்டு பொருள் தராலாம். ஓடியா சீக்கிரம் ஓடியா. அப்படியா? இரு நான் தான் வாரேன். பண்டு பொருள் ஒண்ணும் ஓடாது. நீ எனக்கு இப்படி தாதிரிக்க ஓடியா. சீக்கிரம் போனாதான் நிறைய வெயிட்டா இருக்க பாக்ஸ் தூக்கிட்டு வர முடியும். அதுக்குள்ளதான் நிறைய பொருள் இருக்குமா இருக்கும். எல்லாருக்கும் என்ன பொருள் போய் எழுதி கொடுத்தாவுல சீட்டுல அந்த பொருள் தானலாம் இருக்கும். எக்ஸ்ட்ராவா இருக்க போகுது. ஒருவேளை இருந்துச்சுன்னா வா பெரிய பொண்ணு, எதுக்கு நம்ம வெயிட்டா இருக்க பொருளை பாக்ஸ பார்த்து தூக்கிட்டு வந்துருவோம். சரி வா. டேய் வெடிய கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லல. வீட்டுல சுவாரி அவன் செய்வான். ரேணுகா விட்டு குடிச்சதானே. அவ தாரைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனா. இவ என்னன்னா அவ குடிசையில இன்னைக்கு தீய வைக்க பார்க்கால. இந்த குடிசைக்கு இன்னைக்கு மண்டை காயம் தான் போ. நம்ம என்னத்த சொல்ல, நம்ம பேச்சு எடுபடாத அந்த வீட்டுல. என்ன பண்ணே, அத வெண்ணி தண்ணி எடுத்து போய் அங்க கழனி தண்ணியில ஊத்து, மாட்டுக்கு ஊத்த. ஏம்மா போமா, சும்மா சும்மா வேலை வாங்கிட்டே இருக்காத. இன்னைக்கு அப்ப வீட்டுல ஆள் இருக்கு. நேற்று வசமா போய் தூக்கிடலான்னு பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு முடியாது போல இருக்க. பாஸ், என்ன பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், மாட்டுக்கு கழனி தண்ணி எடுக்க வந்தேன்டா. அப்படியா பாஸ், கொண்டாங்க, நான் கொண்டு போய் மாட்டுக்கு வச்சிடுறேன். அப்படி என்ன கொஞ்சம் நில்லுங்க. இதுல வெண்ணி இருக்கு, கொஞ்சம் ஊத்திக்கிடுங்க. கொண்டாமா பாப்பா. ஊத்திட்டு பாத்திரத்தை தாரேன். பாஸ், இன்னைக்கு மளிகை ஜாமான் கொஞ்சம் இல்லாம இருக்கு. அதனால போய் வாங்கிட்டு வந்துருவோமா பாஸ் சாயங்காலம்? போலாம். இந்தாமா பாப்பா பாத்திரம். ஏம்மா இந்தா வெண்ணியும் ஊத்திட்டேன். சரி, அந்த சாமி ரூம்ல இருந்த நகைய பாத்தியா இல்லையா? நான் அதை பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது. எல்லாம் அதை பார்த்துட்டு அங்க பீரோல எடுத்து வை. சாமி ரூம்லயே தான் இருக்கு வந்த நேரத்துல இருந்து. ஆஹா, நகை ஏதோ வெளியே இருக்கு போல இருக்கே. பாஸ் சொல்லல, எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ். என்னடா திடீர்னு? இல்ல, நேத்து நகையை திருட போறேன், வீட்டுல இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா எதுவும் திருடல. மனசு மாறிட்டீங்க தானே? ஆமா, மனசு மாறிட்டேன். இன்னைக்கு நீ காய்கறிலாம் வாங்கணும்னு சொன்னல, நான் முதல்ல நீ அம்மாட்ட பேசி உனக்கு காசு வாங்கி தரேன், நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. சரி பாஸ். போப்போ, இந்த கண்ணி தண்ணி எடுத்து மாட்டுக்கு போய் ஊத்து, குடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாட்டை பத்திட்டு போவோம். சரி பாஸ். முட்டா பைய, நான் திருந்திட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் திருந்த மாட்டேன்டா, திருந்தவே மாட்டேன். ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி திருடின கை என் கை சும்மா இருக்காது. என் கை அரிச்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் இந்த வீட்டில இருந்து பொருளை ஆட்டையை போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு நீ தாண்டா சீரழிய போற. வெடி பாக்ஸ் மட்டும் சாயங்காலம் வந்துடும். நான் வீடு தேடி கூட கொண்டு வந்து தந்துடுறேன். இப்போ மளிகை சாமான் மட்டும் எல்லாம் வந்திருக்கு. வீட்டில் போய் பாருங்க, எல்லா பொருளும் இருக்கும். நான் கொடுத்துருப்பேன்ல லிஸ்ட்டு, அதையும் இதையும் வச்சு பார்த்துட்டு எனக்கு ஏதாவது குறை நேரம் இருந்தால் சொல்லுங்க. கோச்சிக்கிடாதீங்க. தீபாவளி பாக்ஸ் இன்னைக்கு தராம விட்டுட்டாலன்னு. தீபாவளிக்கு முன்னாடி தந்துருவேன். இன்னைக்கு சாயங்காலமே வந்துடும். வந்ததை நான் கண்டிப்பாக வீடு தேடி கொண்டு வந்து தந்துருவேன். அதனால மளிகை பொருள் வேற யாரெல்லாம் வாங்கலையோ வாங்காதவங்களெல்லாம் வர சொல்லுங்க, வீட்டில் இருக்கு. நல்ல வேலை கீதா. நானே பலகாரம் சுடுனா என்ன வேணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி இதுல என்ன இருக்கும்ல? ஆமாக்கா, என்னெல்லாம் இருக்கு? அடுத்த முறைலாம் இவகிட்ட யாரும் சீட்டு போடாதீங்க. ஒவ்வொரு பொருளா தவணை முறையில தருவா. இவ தார நேரம்லாம் இவ எப்ப தருவான்னு இவ வாசல்ல காத்து கிடக்கணும், வேற வேலை இல்லாம. இப்ப தீபாவளி பட்டாசு பாக்ஸ் தாரவா சேர்த்து தர வேண்டியதானே? இனிமே அதுக்கு ஒருக்கா சாயங்காலம் இவ எப்ப தருவான்னு காத்துக்கிட்டு இருக்கணுமா? இவளை வீடு தேடி வந்து பொருளை கேட்க வந்தேன்னா நாயை விட்டு கடிக்க விடுவா. இவகிட்ட யாரும் சீட்டு போடாதீங்க சொல்லிட்டாமா. இங்க பாரு, உனக்கு சீட்டு போட பண்டு பொருள் போட பிடிக்கலன்னா நீ போடாத, உன்னை யாரும் கேட்கல. மத்தவங்கள நீ ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேம்மா. ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன். நாயை விட்டு கடிக்க விட்டலாம் நீ. பெரிய பொண்ணு இல்லச்சு, நீங்களாம் கேக்கேன்னு சொன்னீல்ல, கேளுங்க. இப்ப வாயை முடிக்கிட்டு அமுக்குனீங்க, அவ்வளோ நிக்கிய. ஏலா, ஏதாவது ஒண்ணுன்னா அவதான் பதில் சொல்லியல்ல. பதில் சொல்லலன்னா அவகிட்ட சண்டை போடலாம். பதில் சொல்லி அவட்ட நம்ம என்னத்த போய் சண்டைய போட? இப்படிலாம் பேசாதீங்க லட்சு. இதா இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது பாத்துக்க. நான் அவட்ட படிச்சு சொல்லியிருக்கேங்க, நான் தந்துடுறேன், நாளைக்கு தந்துடுறேன்னு. அவன் என்கிட்ட அப்பயும் இப்படிதான் கோச்சிக்கிட்டு நின்னா, சண்டைக்கு நிற்க வாங்கினங்க. அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன். வீடு தேடி வந்தையில நாயை விட்டு கடிக்க வைப்பவளாக்கும். நான் ஒன்றும் பண்ணல. என் நாயை இங்கே வான்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள அதை அவளை ஓட துரத்திருச்சு. நான் என்ன பண்றது? அதுக்கப்புறமா அவள் தான் நாயை பிடிச்சி கட்டி தான் போட்டேன். நான் சொல்லியதை நம்பாதீங்கக்கா. அவன் வியானதை நாயை விட்டு கடிக்க விட்டா நான் போக முடியுங்கன்னு. சரியம்மா, அதுக்கு வேணா மன்னிச்சுக்க. மன்னிப்பு யாருக்கு வேணும்? ஏன் தீபாவளி பட்டாசு பொருளுக்கு நான் கட்டின காசுக்கு பட்டாசு கொண்டா இல்லைன்னா காசை கொண்டா? பாரு, நீ மறுபடியும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்பயே இப்படிதான் பண்ணுனேன். பொருள் தாரேன்னு சொல்லியாச்சு. தாரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப பொருள் வேணும் இல்லைன்னா கையில காசு வேணும்னு நின்னேன். அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன். இப்பயும் பாரு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு மட்டும் தனியா காசு தந்துகிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா நீ சொன்ன நேரத்துக்கு சொன்ன மாதிரி பொருளை தரணும். பொருளை தரலன்னா நாங்க அப்படிதான் கேட்போம். எல்லாம் எல்லாரும் என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் கேளுங்க. கேட்டாதான் அவ தருவா. என்ன உமா நீ? அதான் சாயங்காலம் வீடு தேடி கொண்டு வந்து தாரேன் பட்டாசுன்னு சொல்லியல்ல, அப்புறம் என்ன? நீ தான் வியானுனே அவகிட்ட வம்புழுக்கணும்னு பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, நல்லா அவ்வளோ அவளுக்கு சால்றா தட்டுங்க. நல்லா சால்றா தட்டுங்க. அவ நம்ம
விலைக்கு பேசி கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு மத்ததெல்லாம் அவ வாயில போட்டிருப்பா. இங்க பாருமா, நீ அதிகமா வாய் பேசுற, நீ வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள அம்மா சொல்லிட்டேன். அப்புறம் நானும் பேசினா நல்லா இருக்காதாம்மா. ஏலா உமா, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருல. ஆனா அவ அவ்வளவு தூரம் சொல்லி எல்லாம் உன்ட்ட மன்னிப்பும் கேட்டுட்டால, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? எனக்கு தெரியாதுக்கா. என் மோ பட்டாசு பட்டாசுன்னு என் பிள்ளை கேட்டுட்டு இருக்கு. அந்த பிள்ளை ஆசையை நான் நிறைவேற்றாண்டாமா. நான் பண்டு பொருள் இப்ப கடைசிற மக்களை தாரன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நான் மளிகை பொருளை மட்டும் கொண்டுட்டு போனா என் பிள்ளை ஏங்கி போவாதா? அப்ப நான் கடையில கூட்டு போய் வாங்கி கூடலா, சாயங்காலம் தருவாவன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சும்மா என் பண்டு பொருளை போட்டிருக்கேன். அது தீபாவளிக்கு வெடி வரும்னு சொல்லி தானே அதுவும் போட்டிருக்கு. அப்பனா சாயங்காலம் வர, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்ணுவேன். என் பிள்ளைய ஒன்றும் வெயிட் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்கக்கா, அவ வியானனே என்கிட்ட வம்புழுக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலலாம் நான் அவளுக்கு பதில் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வியானா 150 ரூபா தாரேன், வாங்கிட்டு போயிரு, உனக்கு பட்டாசு கிடையாது சொல்லிட்டேன். 150 ரூபாயா? இது நல்ல கதையா இருக்கே. அப்ப நீ வெடி பாக்ஸ் 150 ரூபாய்க்கு தான் வாங்குற என்ன? நான் மொத்த விலைக்கு பேசி வாங்கும்போது அவ்வளவுக்கு தான் வாங்குவேன். அப்ப மீதி காசெல்லாம் நீ ஆட்டையே போட்டுறேன்னு சொல்லி உன் வாயில கொண்டு போடுறேன்னு. அப்ப நான் சொன்னது சரிதானே? ஆமா ஆமா, நீ போடுற 3000 ரூபாய்க்கு 30000 ரூபாய்க்கு உனக்கு வெடி வாங்கி தருவாங்க. டா, இப்பவே வேணாலும் 150 ரூபா தரேன், வாங்கிட்டு போ. அந்த 150 ரூபாய்க்கு நீ எங்க போய் நான் வாங்கி தர மாதிரி வெடியை வாங்குறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். நான் மொத்தமா செய்யற இடத்துல வாங்குறதுனால எனக்கு குறைச்சு கேட்டு தருவாங்க. நான் 3000 ரூபாய்க்கு இவ்வளவு பொருளும் தரணும், நான் வெடியும் தரணும், ஸ்வீட்டும் தரணும், எல்லாம் தரணும்னா எப்படி முடியும்? உனக்கு இப்ப 150 ரூபா வேணுமா, வெடி பாக்ஸ் வேணுமா? எல்லாம் உமா குந்தாணி, அவ தர்ற வெடி பாக்ஸ் 500 ரூபா மதிப்பு இருக்கும். நீ கடையில் போய் 150 ரூபாய் போய் நீட்டிக்கிட்டு நின்னா அந்த மத்தாப்பு பெட்டி கூட தீப்பெட்டி கூட தர மாட்டான். நீ ஒழுங்கு மரியாதையா அமைதியாக வாயை முடிக்கிட்டு இரு. சாயங்காலம் வெடி பாக்ஸ் 500 ரூபா பாக்ஸ் அவ தருவா, வாங்கிட்டு கமுக்கமா இருக்கலாம். நீ பாட்டுக்கு தேவையில்லாம வாயை விட்டு கடைசியில் ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் ஆயிராத பார்த்துக்க சொல்லிட்டேன் அம்மா. என்னடா சொல்ற பெரிய பொண்ணு? ஆமலா, அவ தர்ற வெடியில எல்லாமே நல்ல வெடியா இருக்கும். அதுலேயும் 500 ரூபா குறைஞ்சது எப்படியும் அந்த பாக்ஸோட மதிப்பு 500 ரூபா இருக்கும். அவன் நல்ல வெடியாக தான் தாரா. தேவையில்லாம வாயை புண்ணாக்கிட்டு அடக்காத சொல்லிட்டேன் அம்மா. சரி, அப்ப நானும் வெயிட் பண்ணியே வாங்குறேன். கொஞ்ச நேரம் வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இரு. வீட்டுக்கு கொண்டு போய் மளிகை பொருள் லிஸ்ட்டில் எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பாரு. அதில் ஏதாவது குறை இருந்தால் அப்புறம் வந்து அவட்ட நீ சண்டையை போடு. இல்ல, அவட்ட பொருள் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அதனால தானே எல்லாரும் மறுபடியும் அவகிட்ட சீட்டு போடியும். இப்பதான் ஒருத்தர் யாரையும் வட்ட அடுத்த முறை சீட்டு போடாதீங்கன்னு நம்ம இருந்து. சரி விடலாம், அது ஏதோ ஒரு கோபத்துல சொல்றதுதான். சரி, சமரசமா போய் வெடியை நீயே வாங்கிதான்னு சொல்லு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலமே வெடி வந்ததும் வீட்டுக்கு கொண்டு வந்து தா. உனக்கு மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து தர மாட்டேன். உனக்கு வெடி வேணும்னா வீட்டுக்கு வந்து வாங்கிக்க, இல்லாட்டினா இப்பயே காசு தரேன், வாங்கிட்டு போயிரு. என்ன கீதா, நீ எல்லாத்துக்குமே வேணும் வேணும்னு நீ என்கிட்ட சண்டைக்கு வர? நீ இவ்வளவு வாய் பேசினதுக்கு அப்புறமா உனக்கு நான் வெடி தரக்கூடாது. தாரேன்னா அதுவே பெரிய விஷயம். ஒழுங்கு மரியாதையா நீ வீட்டுக்கு வந்து வாங்கிக்க. எதுக்கு நாயை விட்டு கடிக்க விட்டுக்கே இருக்கா? உனக்கு வெடி வேணும்னா வீட்டுக்கு வந்து வாங்கிக்க, மத்த எல்லாருக்கும் நான் வீடு தேடி வந்து கொடுப்பேன். அட என்ன கீதா, நீயே அவகிட்ட மல்லுக்கு நிக்கா? எல்லாரும் போல கொடுத்துரு. அவளுக்கும் கொடுக்கங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அவ வந்து வாங்கிக்கிடட்டுங்க. நீங்க யாருக்கெல்லாம் என்ன பொருள் வேணுமோ வந்து மளிகை பொருள் நம்மளுக்கு சீட்டு போட்டே தெரியுமில்லக்கா, அது சொல்லிருங்க. பத்திராளியக்கெல்லாம் இன்னும் வரல. அவங்களுக்கு சொல்லிட்டு அவி வந்து வாங்கிக்கிட்டேன். சரிக்கா, அப்ப எல்லாரும் போயிட்டு வாங்க. சரி வாங்க சந்தியாக்க போவோம் நாம. வா மீனா. வச்சு இதையும் கொண்டு போயிடலாம்லாடே. ஆமாக்கா, கொண்டு போயிடலாம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுனாலும் கொண்டு போயிருவோம். என்னடா அது, பட்டாசா? ஆமா, உங்களுக்கு இவ்வளவு பட்டாசு தாராத. இது தீபாவளி பண்டு பொருள், மளிகை ஜாமான். அந்த லிஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தியலா? அதை எடுத்துட்டு ஓடியாங்க. எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணுவோம். அந்த சிட்டையை நான் எங்க பார்த்தேன், எனக்கு என்ன தெரியும்? என்ன இப்படி சொல்றீங்க? அதை எடுத்துட்டு வந்தாதான் செக் பண்ண முடியும் என்னென்ன பொருள் இருக்கு இல்லன்னு. அப்பதான் அவளை நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்க முடியும். அதெல்லாம் அவன் நல்லா தான் பொருள் தருவாங்க. பக்கத்து தெருவில் ஒருத்தி சீட்டு போட்டிருந்தா அவன் ஏமாத்தி விட்டா. இவகிட்ட கீதா கிட்ட போட்டிருந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாள் நேத்து கூட கலையரசி முண்டாட்டி. ஆமா, அவ்வளோ சொல்லுவாளுவே. சரி, உள்ளதான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க, போய் தேடி எடு. வச்சவளுக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும்? அங்க அரிசி காலுக்குள்ள போட்டிருந்தேன், ஃபேன் காத்துல காயதுக்கு. அதே தான் மீச்சு விடாத. அரிசி காய போட்டியலா? என்னத்துக்கு? எல்லாம் வேற பண்ட பலகாரம் செய்யண்டாமா தீபாவளிக்கு. இப்ப எடுத்து காய போட்டாதான் ராத்திரி என் மோய் வரும்போது அவன்கிட்ட கொண்டு போய் அரைச்சிட்டு வான்னு சொல்ல முடியும். இன்னைக்கு துணி எடுக்க போறீங்களா இல்லைன்னா எப்ப போறீங்க? சேத்தாப்புல அரைச்சிட்டு வந்துரு. துணி எடுக்க நாங்க எல்லாரும் ஒன்னாதான் போறோம். சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு ஒரு சாயங்காலம் போல போனோம். அப்படியா? அப்பனா நான் எனக்கு என் மோவையும் கூட சாயங்காலம் நான் வந்து தனியா வந்து எடுத்துக்கிட்டேன். உங்க மோவனையும் சேர்த்து தான் கூட்டு போறேன். நீ உன் கூட்டாளி கூட தானே போவ, அதுக்கு எதுக்கு அவனையும் இழுத்துக்கிட்டு போற? நாங்களும் மாவப்பா அரைச்சிட்டு எனக்கு துணிமணி எடுத்துட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உங்களை யாரும் போத இப்ப அரிசியெல்லாம் ஊற போட சொன்னது? இல்ல 4 பேருக்கு பண்ட பலகாரம் கொடுக்கண்டாமா தீபாவளிக்கு? வீட்டுல என்ன பலகாரம் செய்யண்டாமா? எண்ணெய் சட்டி அடுப்புல வைக்கண்டாமா தீபாவளி அன்னைக்கு? வேணும்னா கடையில வாங்கி எண்ணெய் சட்டியில போட்டு 2வது எடுத்துக்கிடலாம்.
இல்லைன்னா அக்கம் பக்கம் எவ்வளவு ஏதாவது தருவா. அதை வேணா நம்ம வீட்டு எண்ணெய் சட்டியில போட்டு எடுத்து பண்ட மிளகாரெல்லாம் செஞ்சாச்சுன்னு சொல்லிட வேண்டியதுதான். சும்மா வீட்டுல அவ்வளோத்தையும் செஞ்சு காசை கறியாக்கிட்டு அடக்காதீங்க. தீபாவளி அன்னைக்கு தான் அவ்வளோரம் தருவாவல்ல, அதை தின்னுட்டு கிடக்க வேண்டியதுதானே. நீங்க என்னத்துக்கு போட்டு இப்ப செஞ்சுட்டு அடக்கிய? வீட்டில் இருக்கிறது 4 பேர். நான்லாம் வீடு வீடாக வாங்கியே தின்னுட்டு போயிடுவேன். உங்களுக்கு என்னத்துக்கு? வீடு வர்றதில்ல, நீங்களும் 2 எடுத்து தின்னுட்டு போக வேண்டியது தானே. ஏலா உன்னை மாதிரிலாம் பீசினாரியே என்னால் இருக்க முடியாது. நான் 4 பலகாரம் செஞ்சேன்னா என் மொவலுக்கு கொண்டு போவேன், அவளுக்கும் பண்ட பலகாரம் கொடுக்காண்டாமா? டவுட்ல இருந்து நீ வீடு வீடாக வாங்கி திங்கன்னு என் மொவலுக்கு நான் வீடு வீடாக வாங்கி பறக்கி அதையா கொண்டு போய் கொடுக்க முடியும்? கொண்டு போய் கொடுங்க, யார் வேண்டான்னா. என்னாடிலாம் அப்படி இருக்க முடியாதம்மா, அப்படி இருக்க முடியாது. என் மோய் வந்தவன் அன்னைக்கு அவங்க கூட போய் நான் துணி எடுத்துட்டு என் மோளுக்கு என் மருமனுக்கு என் பேரனுக்கு எல்லாம் எடுத்துட்டு ஸ்வீட் பாக்ஸுக்கு எல்லாம் வாங்கிட்டு பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சுட்டு எடுத்துட்டு அப்புறம் வெடிக்கடியெல்லாம் வாங்கிட்டு நான் என் மோளை பார்க்க போறேன். ஓஹோ, அப்படி போதா கதை. அவன் தாவுட்ல இருந்து என்னென்ன சீரெல்லாம் கொண்டாரா. நீ கொண்டு வரலனா என் மோளுக்கு நான் கொடுக்கப்படாத. நீ கொண்டு வரலனா அது உன் பாடு, உன் பிரியம் பாடு. என் மோவை கொண்டு போலனா அவ பிரியம் கேட்கமுண்டா. ஆமா, இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, சீரு பொருள் கொண்டு போய் இறக்குறதுக்கு. இங்க பாரு, அதெல்லாம் நீ பேசாத. என்னதான் இருந்தாலும் தாவுட்டு சீதனமா ஒரு 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 பட்டாசாவது பேரப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாதான் அது ஒரு மரியாதை. பட்டாசு தானே வேணும். நிறைய பட்டாசு கோந்து போய் கிடக்கு, போன வருஷம் வெடி. அதுல ஒரு பாக்ஸை கொண்டு போய் கொடுங்க போதும். அதை நீ உட்கார்ந்து வெடி, என் பேரையும் கதை வெடிக்கணும். நான் கடையில் இன்னைக்கு செல்வத்தை கூட்டு போய் எல்லாம் வாங்க தான் போறேன். ஓஹோ, வாங்குவாரு. இன்னைக்கு அவரு நான் சொன்ன சேலை எனக்கு எடுத்து தரலனா தானே இருக்கு அவருக்கு கச்சேரி. அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. நான் செஞ்சு என் ஊருக்கு எல்லாம் கொண்டு போனோம். அதுக்கு நீ எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டாமா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேம்மா. போறவி அப்படியே போயிட்டு அங்கேயே இருந்துருங்க, அப்ப திரும்பிங்க வந்துடாதீங்க. அதெல்லாம் நீ சொல்லாத, நான் ஊருக்கு கொடுக்கப்படாதுன்னு இவா சொல்லுவாளாம். இன்னைக்கு இந்த மனசு வரட்டும், எதுனா வாங்கட்டும், அப்புறம் தானே இருக்கு. நம்ம கேட்டோன்னா ஏதாவது கேட்டுட்டோன்னா நமக்கு ஒன்றும் வாங்கி தரது கிடையாது. இது அம்மா கேட்டுச்சுன்னா எல்லாம் கொண்டு வாங்கி கொண்டு கொடுத்துருவாரு. இதை இப்படியே விடப்படாது, இதுக்கு ஒரு வெடியை போட்டுற வேண்டியது தான்.